ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பார்டரோட சென்டரில் கேப் இருக்கிற இடத்துல ஒன்று ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறேங்க. ஃப்ரெஞ்சு நாட்டு இல்லை வாட்டர் ஃபில்லிங் இதெல்லாம் போட்டால் இந்த கேப் இடத்துல ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸு ரொம்ப லுக்காக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறதுக்கு நான் வந்து 4 ஸ்டென்ஸு ஜரியிலேயே எடுத்து அதை வந்து நீடிலில் கோத்தா அது வந்து நமக்கு வந்து 4 வந்து 8 ஆகிடும். நீடில் நம்பர் 5ங்க அது, அதாவது ஆர்டினரி நீடில் தான். அதில் 5ஆம் நம்பர் நீடிலில் அந்த ஜரியை வந்து 4 போட்டு 8 இது வந்து நாட் பண்ணி இப்போ கீழே இருந்து மேலே வந்து நீடில் கொண்டு வந்து இடது கையில் த்ரெட்டை பிடிச்சிட்டு 2 தடவை சுற்றி நீடில் அது அதே இடத்துல பக்கத்தில் கொஞ்சமாக பாருங்கள், பக்கத்துலேயே குத்தி அந்த 2 விரலையும் பிடிச்சி லைட்டாக லூஸ் விட்டு எடுத்தால் நமக்கு வந்து கீழே இழுக்கணும், அந்த த்ரெட்டை எடுக்கணும் பாருங்கள். எடுத்து 2 சுற்றி பக்கத்துலேயே குத்தி கீழே எடுக்கணும். மேலே இருக்கிற நூல் அப்போ தான் நமக்கு சிக்காகாமல் வரும். சென்டரில் பாருங்கள் ஒரு சமிக்கி கோத்து விட்டு அதை கீழே தள்ளி இப்போ 2 தடவை சுற்றி அதிலையே போடுறேன். இந்த சமிக்கியில் ஃப்ரெஞ்சு நாட்டு ஒன்று போட்டுட்டேன். இது மாதிரி தான். இது அங்கங்கே புட்டாஸுக்கும் போடலாம். இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நூல் வந்து நமக்கு சிக்காகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து சில்க் த்ரெட்லேயே இப்போ வந்து 4 ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் அதை 2ஆக மடித்தா நூல் 8 வரும், அவ்வளோதாங்க. இது காப்பர் கலர் த்ரெட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சாய் கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சமிக்கி விட்டு அதுலேயே வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு ஒன்றும் போடுறேன். இது புட்டாஸுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.